தமிழ்நாடு வெதர்மேன் பிரதீப் ஜான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தார். அடுத்த ஸ்பெல்லில் வந்து அடுத்த ரவுண்டு மழை காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டில் ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி இரவு முதல் நாளை காலை வரை மழை இருக்கும். பீக் டைம் தான், அதாவது உச்சகட்டம், அதாவது மழை அதிகமாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காரு. ஏன்ட்டா இந்த காற்றழுத்த தாழ்வு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காரு. அது இமேஜ் என்க்ளோஸ் பண்ணியிருக்கிறாரு. இமேஜ் என்க்ளோஸ் பண்ணதில் உங்களுக்கு அதை பார்த்தாலே தெரியும். பாருங்கள், இப்போ லோ வந்து இங்கே இருக்குது, இதுதான். அப்போ நம்ம சென்னைக்கு பக்கத்தில் இருக்குது, இதுதான். இப்போ வந்து அந்த இமேஜை பார்த்தோன்னே உங்களுக்கே தெரியும். இது வந்து காற்றழுத்த தாழ்வு வந்து வட தமிழகத்துக்கு கடலோர பக்கத்தில் இருக்கிறது. நாளைக்கு காலையில் வடகடலோர நம்ம மாவட்டங்களுக்கு பக்கத்தில் இருக்க போகிறது. அதனால் இன்று இரவிலிருந்து நாளைக்கு மார்னிங் வரை, நாளை காலை வரை பீகாக் டான்ஸ் அப்படின்னா மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட் முதல் பீகாக் டான்ஸ் சார் அப்படின்னா மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து சென்னை வரை பலத்த மழை பெய்யும் அப்படின்னு போட்டிருக்கிறாரு. அப்புறம் நாகை, திருவாரூரில் மழை குறையும். ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு வந்து இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்து என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு நாகை, திருவாரூருக்கு மேலே வந்துடுது. அதனால் அவங்களுக்கு மழை குறையும். அப்புறம் காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டில் குரூப்னால் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பு, அதாவது லீவு கிடைக்குமா, ஸ்கூலுக்கு லீவு கிடைக்குமான்னு எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு குரூப்பு இங்கே காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டுக்கு நல்லா வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு லீவு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய விஷஸ்க்கு தகுந்த மாதிரி நாளைக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதை வந்து காலையில் பெய்யும் மழையை பொறுத்து தான் லீவ் கிடைக்கிறத பற்றி தெரியும் அப்படின்னு டீட்டெயில்டு போஸ்ட் வந்து ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கிறாரு. அப்புறம் அடுத்த இதுவும் பாருங்கள், எவ்ரி ஸ்பெல் அடுத்த இதுவும் போட்டிருக்கிறாரு. எப்படின்னா எவ்ரி ஸ்பெல் இஸ் ட்ராப்பிங் 20லேருந்து 40 மில்லிமீட்டர் ரெயின் ஒவ்வொருத்தரையும் பெய்யுது. அதனால் நாளைக்கு காலையில் பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கும் அனைத்து இடங்களும் கிட்டத்தட்ட 100 மில்லிமீட்டரை கடக்கும், ஈஸியாக கடந்துடும் அப்படின்னு போட்டிருக்காரு. இதுதான் சாராம்சம்.